சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ராஜாங்கத்தை கைது பண்ணது டிவியில நியூஸா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நியூஸை பார்த்ததுமே அப்பத்தா மோகனா எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுது. ஐயோ அட கடவுளே, ராசாங்கம் ராசாங்கம், ஐயா ராசாங்கம் உடனே கைது பண்றாங்களையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அப்பத்தா கடந்து கதறிட்டு கிடக்கு. என்னத்தை இது, அவர் கைது பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா கடந்து பதறிட்டு கிடக்க. வேகமா பார்த்தா மலரும் தமிழும் வராங்க. பாத்தியா தமிழ், பாத்தியா இப்ப அவரை கைதே பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அந்த சக்தின்ற பையன் செத்து போயிட்டானா, அவனை கொண்டது இவர் தான் சொல்லிட்டு இவரை கைது பண்ணியிருக்காங்க, பாரு டிவியில வருது பாரு அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும் தமிழுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுது. ஐயோ சக்தி சக்தி செத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழை பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி அடைய. அப்பதான் பாத்தியாடி, இதுக்கெல்லாம் காரணம் நீதான். நீ சும்மா இருந்திருந்தேனா எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா பாரு. அந்த பையனை யாரோ கொண்டு போட்டிருக்காங்க. இப்ப அந்த பழி ராசாங்கத்து மேல விழுந்திருக்கு. ஐயோ கடவுளே, இனி என்னென்னலாம் நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கடந்து பதறிட்டு கிடக்க. ஈஸ்வரி பார்த்தா பயங்கரமான சந்தோஷத்துல இருக்கு. முடிஞ்சிச்சு ராஜாங்கத்தோடைய கதை. இனி இந்த மொத்த சொத்துக்கும் என் பிள்ளை போஸு தான் வாரிசு. கொலை கேஸ்ல போன ராஜாங்கம் காலம் முழுக்க ஜெயிலே உட்காந்து ஜெயிலே களி தின்னு சாக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமான சந்தோஷத்துல இருக்கு. சேது பார்த்தா வீட்டுக்கு பயங்கரமான கோவத்தோட வர்றாரு. அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது வீட்டுக்கு வேகமா வரவும், ஐயா என்னையா ராசாங்கத்தை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், ஆமா அப்பத்தா, அப்பாவை கைது பண்ணிட்டாங்க. கரெக்டா அப்பா விருது வாங்க போற கடைசி நேரத்துல போலீஸ் வந்து இந்த மாதிரி சக்தின்ற பையனை கொன்னதுக்கு நீங்க தான் காரணம், அதனால உங்களை கைது பண்றோன்னு சொல்லி அப்பாவை கைது பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவதான், இங்க நிக்கிறாளே இவதான் அப்படின்னு சொல்லிட்டு சேது பயங்கரமா கோபப்படவும், ஐயோ என்னங்க நான் என்ன செஞ்சேன், சக்தி எப்படி செத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இப்ப கேளு, சக்தி எப்படி செத்தா அவன் எப்படி செத்தான்னு இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேளு. உன்கிட்ட படிச்சு சொன்னேனடி எந்த விஷயத்திலையும் தலையிடாதுன்னு. இப்ப பாரு, அப்பா கொலை கேஸ்ல உள்ள போயிருக்காரு. இனி என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. வக்கீல பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது கடந்து பதறாரு. சரி அப்பத்தா, நானும் நடேசனே மாமா 3 பேரும் வக்கீல பார்த்து பேசி என்ன ஏதுன்னு வக்கீல் கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது பரபரப்பா வெளியே கிளம்ப. அப்பதான் பார்த்தா காவியாவும் போஸும் அறுபடை கோயிலுக்கெல்லாம் போயிட்டு முடிச்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு பார்த்தா காவியா ரொம்ப சந்தோஷத்தோட வராங்க. பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு காவியா வரவும், வாமா காவியா அப்படின்னு சொல்லி அப்பத்தா முகம் பார்த்தா வாடி போயிருக்கு. மோகனா முகம் பார்த்தா கவலையில இருக்கு. தமிழ் ஒரு பக்கம் உட்காந்துருக்க, மலர் ஒரு பக்கம் உட்காந்துருக்கு. வீட்டுல பார்த்தா ஒரே அமைதியா இருக்கு. யாரு முகமே சரியில்லை. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பாட்டி இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி காவியா கொடுக்க, முருகா நீ தான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா விபூதி எடுத்து வச்சுக்கிட்டு சொல்லவும், என்ன பாட்டி என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அத்தை என்ன ஆச்சுத்த, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா மோகனா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழும் பார்த்தா ஒரு மாதிரி கவலையில உட்காந்துருக்கவும், தமிழ் என்னாச்சு, தமிழ் மலரு என்னாச்சு, என்னதான் நடக்குது, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவியா கேட்க. அப்பதான் மலரு நடந்த விவரம் எல்லாத்தையும் சொல்லவும், ஐயோ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி கவலைப்படாதீங்க தமிழ், என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம், அதான் மாமா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு, என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா தமிழுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க. ஈஸ்வரிய பாக்குறதுக்காக காவியா மாடிக்கு போறாங்க. ஈஸ்வரி பார்த்தா அந்த அரசியல்வாதி நீதிமான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. என்ன எப்படி எப்படி இந்த கேஸ்ல ராஜாங்கத்தை கோத்து விட்டீங்க, அந்த ஆளு இங்க தானே இருந்தாரு, அந்த ஆளுடைய பேர் எப்படி இதுல வந்துச்சு, இது நான் எதிரே பார்க்காத ட்விஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பேச காவியா பார்த்தா கேட்டுறாங்க. எனக்கு தேவையானது எல்லாமே இதுதான், அந்த ராஜாங்கம் கொலை கேஸுக்குள்ள உள்ள போகணும், ஜெயில உட்காரணும், இந்த தேர்தல்ல அந்த ராஜாங்கம் நிக்க கூடாது, காலம் முழுக்க அந்த ராஜாங்கம் ஜெயிலே இருக்கணும், இதுதான் எங்களுடைய திட்டம். இந்த திட்டத்துக்கு நீங்க தான் கோடே போட்டு கொடுத்துருக்கீங்க, நீங்க கோடு போட்டு கொடுத்தீங்க, நாங்க ரோடே போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நீதிமான் சொல்ல, ஐயோ நான் பழி வாங்க நினைச்சது எல்லாமே இந்த தமிழ்ச்செல்வியை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும் தான், ஆனா நீங்க இப்ப அந்த ராஜாங்கத்தையும் சேர்த்து பழி வாங்கிட்டீங்க பாருங்களே, எனக்கு இப்பதான் மனசு குழுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்க. காவியா பார்த்தா பின்னாடி தான் நிக்கிறாங்க. இதை எதையுமே பார்த்தா ஈஸ்வரி கவனிக்காம இருக்க. இங்க காவியா பார்த்தா எல்லாத்தையுமே கேட்டுறாங்க. நான் தான் என் அண்ணன் மக ஐஸ்வர்யாவை வச்சு அந்த தமிழ் குரல்லையே அவங்க அப்பனுக்கு போனை போட்டு பேசி இந்த மாதிரி அந்த ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி எல்லாத்திட்டையும் நாங்க தான் போட்டு கொடுத்தோம். அது அப்படியே கரெக்டா நடந்துச்சு. நாங்க அந்த தமிழ் செல்வி தான் வீட்டை விட்டு போவோம்னு நினைச்சோம். ஆனா நாங்க எதிரே பாராத விதமா
நீங்க இப்படி இந்த ராஜாங்கத்தை மொத்தமா தூக்கி ஜெயில வச்சிருக்கீங்க பாருங்க, எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்ப வர்ற தேர்தல்ல நீங்க தான் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்க. சரிங்க, நான் உங்களுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போனை வச்சுட்டு திரும்ப பின்னாடி பார்த்தா காவியா. காவியா காவியா நீ எப்பமா வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கடந்து பதற, என்னாச்சு, என்னை எதிரே பார்க்கலையோ நீங்க? நான் இப்பதான் அறுபடை கோயிலுக்கு முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு இப்பதான் வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சது பார்த்தா வீட்டுல யாரு முகத்திலையும் எந்த ஒரு கலகலப்புமே இல்லாம கவலையா இருந்துச்சு. என்னடா ஏதுடான்னு சொல்லி கேட்டதுல நடந்த விவரம் எல்லாத்தையும் சொன்னாங்க. இப்பத்தானே தெரியுது யாருடா அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், ஈஸ்வரிக்கு பார்த்தா சும்மா பதறுது கடந்துக்கிட்டு. காவியா நீ எப்ப வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், நீங்க ஹலோன்னு சொல்லி காதுல போன் எடுத்து வச்சு அந்த நீதிமான கிட்ட பேசையிலேயே நான் வந்துட்டேன். உங்க அண்ணன் மக ஐஸ்வர்யாவை இந்த தமிழ்ச்செல்வி குரல்ல பேச சொல்லி ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அதுல ஒரு பிரச்சனையை உருவாக்கி இப்ப ராஜாங்க மாமா ஜெயில உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தானேன்னு நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும், ஈஸ்வரை கடந்து ஆட்டங்காண ஆரம்பிச்சிருது. ஏ நீங்க பாரு எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரை கடந்து அப்படியே பதற, என்ன அப்படியே பதறீங்க? செய்யற வேலையா இதெல்லாம்? இந்த வீட்டு உப்பையே தின்னுகிட்டு இந்த வீட்டு பெரியவருக்கே இம்பிட்டு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கீங்க. உங்களெல்லாம் என்ன செய்யலாம்? இந்த விஷயம் மட்டும் சேது மாமாக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. அவர் அவ்வளவுதான், உங்களை கண்டமா வெட்டிடுவாரு. ராஜாங்க மாமா மேல அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காரு. மாமாவை இப்ப தூக்கி ஜெயில வச்சு அதுவும் கொலைகேசுக்குள்ள ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டு அதுக்கு திட்டம் போட்டு கொடுத்ததே நீங்க தான். இந்த திட்டம்லாம் சேது மாமாக்கு மட்டும் தெரியட்டும், நீங்க இந்த வீட்டுக்குள்ள ஜென்மத்துக்கு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும், இங்க பார்த்தா ஈஸ்வரி பயந்து போய் நிக்குது. அம்மாடி காவியா நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல வரையில, என்ன கேக்குறது, இதுக்கு மேலே ஒன்னும் கேட்க முடியாது, வீட்டுல போய் இப்ப எல்லார்கிட்ட எல்லா உண்மை சொல்றேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு காவியா வரையில ஈஸ்வரி பார்த்தா காவியா கையை தடுக்கவும், காவியா பார்த்தா கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க. வாயை மூடிரு, செய்யற வேலையெல்லாம் செஞ்சுட்டு எப்படி உன்னால இவ்வளவு தைரியமா இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியுது? இந்த வீட்டு பெரியவரை ஜெயில தூக்கி உள்ள வச்சுட்டு தமிழ்ச்செல்வி மேல மொத்த பழியையும் தூக்கி போட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இந்த வீட்டுக்குள்ள உங்களால எப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி காவியா கேள்வி மேல கேள்வி கேட்க, மேல பார்த்தா இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. அத்தை தமிழ் மலர் அப்படின்னு சொல்லிட்டு காவியா பார்த்தா சத்தம் போடுறாங்க. இந்த சத்தம் பார்த்தா தமிழ் மலரு காதுல விழுகுது. தமிழ் காவியா கத்துற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும், தமிழும் மலரும் பார்த்தா மாடிக்கு வராங்க. இங்க ஈஸ்வரி கிட்ட பார்த்தா காவியா பேசிக்கிட்டு இருக்கு. என்ன காவியா, ஏன் காவியா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்க, தமிழ் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இங்க நிக்கிறாங்களே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவோ, ஈஸ்வரி கடந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு.